உட்காருன்னு காரா. ஏ பவித்ரா, உள்ள போய் தண்ணி கொண்டு வா. சரி பாட்டி. யாதி, இம்புட்டு கோபம் வேணாயா? கோபம் குடும்பத்தை கெடுத்துரும். இதுக்கு மேல கெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு பாட்டி? தொலைஞ்சு போன சந்தோஷத்தை தேடிதான் நான் இங்க வந்தேன். ஆனா இப்ப இருக்கிற சந்தோஷத்தையே தொலைச்சிட்டு தான் நிக்கிறேன். அதுக்காக அந்த ஆளை கொண்டா எல்லாம் சரியாருமா? அந்த ஆளை கொள்ளணும்னா நான் என்னைக்கோ கொண்டு இருப்பேன்டா. அப்பல அந்த ஆளு போன்ல எப்படி பேசினா தெரியுமா? அண்ணா தண்ணி குடிங்க. ஆதி குடியா. இந்த தர்மலிங்க ஏன் இப்படி பண்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. வேற எதுக்கு? அவருக்கு மாமாவை பிடிக்கல, அதனால மாமாவுக்கு பிடிச்ச யாரையும் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் இப்படி எல்லாம் பழி வாங்குறாரு எல்லாரையும். அதுக்காக எப்படியா பண்ணுவாங்க? பவித்ரா, என்கிட்ட பணம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? இன்னும் 10 தலைமுறைக்கு உழைக்காம உட்காந்து செலவு பண்ணி வாழ்ற அளவுக்கு இருக்கு. ஆனா அவ்வளவு இருந்தும் நான் எப்படி இருக்கேன்னு பாத்தியா? எங்க அம்மாவை தேடி தேடி நான் டயர்ட் ஆயிட்டேன். நான் இவ்வளவு வீக்கான ஆளான்னு எனக்கே இப்பதான் தெரியுது. டேய், எதுக்கு போய் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? முடியலடா. அம்மாவை தேடி போறப்போ யாரும் முகம் தெரியாத ஒருத்தவங்க அடிபட்டு கிடந்தாலோ இல்ல மயங்கி விழுந்து கிடந்தாலோ அதை பார்த்துட்டு என் மனசு இப்படி துடிக்கும் தெரியுமா? தேடி போனது அம்மாவா இருந்தாலும் அது நம்ம அம்மாவா இருந்துடக்கூடாதுன்னு எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கும் மாப்ள. புரியுதுடா. நீ நினைக்கிற மாதிரிலாம் அம்மாக்கு எதுவும் நடந்திருக்காது. கோவத்துல கிளம்பி போயிருக்கிறாங்கடா. அவங்க வந்துடுவாங்க திரும்பி. எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் போச்சுடா. முன்னாடியாவது சண்டை போட்டுட்டு போனாங்க, அப்போ அவங்களே சரியாயிடுவாங்கன்னு நான் நம்பினேன். ஆனா இந்த தடவை அவங்கள சங்கடப்படுத்தி அனுப்பியிருக்கோம். கண்டிப்பா அவங்க திரும்பி வரமாட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதய்யா. உன்ன மாதிரி ஒருத்தனை விட்டு கொடுக்கறதுக்கு எந்த அம்மாவுக்கும் மனசு வராதியா. எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது பாட்டி. அவங்க எந்த அளவுக்கு பாசமா இருப்பாங்களோ அதே அளவுக்கு பிடிவாதமாவும் இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களோட பிடிவாதத்தை பார்த்தே தான் நான் வளர்ந்தேன். என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வரீங்க? அப்பா வந்திருக்காருன்னு சொன்னாங்க, அதான் இங்க வேகமா ஓடி வந்தோம். அதுக்குன்னு இப்படியே ஓடி வருவீங்க? அப்பா, நீங்க எப்பப்பா வந்தீங்க? சாரி, உண்மை என்னன்னு தெரியாம நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அப்பா, ஏய் ஏய், அப்பா, எதுக்கு இவன் ஓவரா பண்றான்? ஏன் மாமா அப்பா என்கிட்ட கூட பேச மாட்டாரா? அப்படிலாம் இல்ல. அவன் யார்கிட்ட வேணா பேசாம இருப்பான், உங்ககிட்ட பேசாம இருக்க மாட்டான்னு உனக்கு தெரியாது. நீங்களா இங்க இருங்க. இவா அத்தை கூட இரு, சரியா? சரி மாமா. நீங்க வாங்க வாங்க. இவங்களுக்கு எப்படி என்ன விட்டா வேற யாருமே இல்லையோ அதே மாதிரி தான் என் அம்மாவுக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்ல. ஏய் புரியுதுடா. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே பாட்டு பாடிட்டு இருப்ப? நீ சண்டை கிண்டல அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அம்மாவை கண்டுபிடிக்கிற வழியை யோசினி. எதுக்குடா? நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன். இவங்க மறுபடியும் அவங்க மனசை கஷ்டப்படுத்தி துரத்தி விடுவாங்க. டேய் சொல்லிட்டே இருக்க, திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்கிற. அவங்க மேல என்னடா தப்பு? முழு தப்பு அவங்க மேல கிடையாது, எல்லா தப்பு எங்க மாமா மேல. அது புரிய மாட்டேங்குது உனக்கு.
நீ ஒழுங்கா உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாடுறா. எங்க மாமனை நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா கிடைக்கிற வரைக்கும் தான் மாப்பிள்ள இங்க எல்லாமே எப்படி இருக்கும். அவங்க கிடைக்காம போனாலோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஆனாலோ நான் என்ன மாதிரி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. இது அந்த தர்மலிங்கத்துக்கு மட்டும் இல்ல மாப்பிள்ள, இவங்களுக்கும் என் கோபம் என்னன்னு நான் காட்ட வேண்டியது இருக்கும். இந்தாரு டே, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற சரியில்லை. சரியா? ஆதி இப்படி பேசி நான் பார்த்ததில்ல. அந்த ஆதிலாம் இப்ப இல்லடா மாப்பிள்ள. இது சாரதாவோட பையன் ஆதி. அவங்கள விட இப்ப எனக்கு வேற எதுவும் முக்கியம். ப்ளீஸ் ஆதி, கோவத்துல இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க இல்லைன்னா நானும் தமிழும் இல்ல, அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப என் ஞாபகத்தில் இருக்கிற ஒரே விஷயம் எங்க அம்மா மட்டும்தான். அவங்கள தவிர வேற எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போதைக்கு மத்த எந்த ஞாபகமும் எனக்கு தேவையும் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற உறவு இப்படியே இருக்கிறதும் இல்லாம போறதும் எங்க அம்மா திரும்பி வர்றதுல தான் இருக்கு. திரும்பவும் சொல்றேன், எங்க அம்மாவை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் கிடையாது. ஏய் ஏய்